Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் முன்னுரை ஆற்றிய அமைச்சர் சேகர் பாபு, இந்திய பெருநகரங்களில் பெருமை வாய்ந்த நகரம் நம் சென்னை நகரம் என பெருமிதம் தெரிவித்தார். வாழ்கிறவர்களையும் வாழ்வாதாரம் தேடி வருகிறவர்களையும் தாய்மடி போல் தாங்கிக் கொள்கின்ற நகரம் என நெகிழ்ச்சி தெரிவித்த அவர், அடுத்த ஓராண்டிற்குள் இந்நகரத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை விவரித்தார். சென்னையில் 9 அரசு பள்ளிகள், கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், போதிய இருக்கை உள்ளிட்ட வசதிகளுடன் 25 கோடியில் மேம்படுத்தப்படும் என்றார். சென்னையில் 9 அரசு பள்ளிகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். வட சென்னையில் 13 இடங்கள் மற்றும் பிற பகுதிகளில் 2 இடங்களிலும் அதிவேக இணையும், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணாக்கர்களுக்கு தேவையான வசதிகள் கொண்ட கற்றல் மையங்கள் போன்ற பல்வேறு வசதிகளுடன் மொத்தம் 15 முதல்வர் படிப்பகங்கள் 40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என சேகர் பாபு தெரிவித்தார். சென்னையில் 15 முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் 40 கோடியில் அமைக்கப்படும். சென்னை பிராட்வே பிரகாசம் சாலையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதிநவீன பொது நூலகம் ரூபாய் 30 கோடியில் அமைக்கப்படும் என சேகர் பாபு அறிவித்துள்ளார். முதலில் இந்த முதல்வர் படைப்பகத்தை 4/11/2024 கொளத்தூர் தொகுதிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் படைத்தார்கள். இந்த படைப்பகத்தின் வாயிலாக இன்றைய தினம் வரை அந்த படைப்பகத்தை பயன்படுத்திய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை 30,000 என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர், அந்த முதல்வர் கொளத்தூரோடு இந்த பணி நிற்கக்கூடாது என்பதற்காக மேலும் 15 படைப்பகங்களை படைப்பதற்கு உத்தரவிட்டு இந்த அறிவிப்பிலே அதை அறிவிக்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். சென்னை மாநகரில் உள்ளூர் இளைஞர் திறன்களை வளர்ப்பதற்கும் சமூக தொடர்பு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய மையத்தை உருவாக்குவதற்கும் 5 அரங்குகள் மற்றும் மைதானங்கள் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என சேகர் பாபு தெரிவித்தார். 5 அரங்குகள் மற்றும் மைதானங்கள் ரூபாய் 37 கோடியில் மேம்படுத்தப்படும். வட சென்னையில் பெரம்பூர், ராயபுரம், கொளத்தூர் மற்றும் துறைமுகம் ஆகிய பகுதிகளில் குளிர்சாதன வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டுள்ளார். வட சென்னையில் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் முதன்முறையாக சென்னையிலே 8 கோடியில் அமைக்கப்படும். சென்னையில் குளிர்சாதன அரங்கம், உணவுக்கூடம் மற்றும் வாகன நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் 7 பன்னோக்கு மையங்கள் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என சேகர் பாபு தெரிவித்தார். சென்னையில் 7 பன்னோக்கு மையங்கள் ரூபாய் 45 கோடியில் சைதாப்பேட்டை உட்பட அமைக்கப்படும். சென்னையில் பெரியார் நகர், சைதாப்பேட்டை தாடண்டர் நகர், பல்லாவரம், சித்தாலப்பாக்கம், ராயபுரம் மற்றும் வில்லிவாக்கம் சிட்கோ நகர் ஆகிய 6 இடங்களில் அமுதம் அங்காடிகள் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என சேகர் பாபு அறிவித்துள்ளார். சென்னையில் 6 அமுதம் அங்காடிகள் ரூபாய் 22 கோடியில் உணவுத்துறை அமைச்சரின் வேண்டுகோளுக்கேற்ப அமைக்கப்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.